பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இது ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளோட இந்த மார்கழி மாதத்தை பயணிச்சுட்டே இருக்கும். அந்த வரிசையில் இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய திருமுல்ல வாயிலில் இருக்கக்கூடிய மக்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். ஸோ சூப்பராக காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து கோலம் போட்டிருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப வாடி போயிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் இப்போ நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே இருக்கோம். ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரஸ்வதி. ஸ்கூலில் அப்படியே ஸ்டாண்டர்டைஸ் மாதிரியே நிற்கிறாங்க. கோலம் போட்டதுலேருந்து இன்னும் இப்போ தான் நிமிர்ந்துருக்காங்க போல இருக்குது. ஓகே, சரி சரஸ்வதி மேம், நீங்கள் சொல்லுங்கள். இந்த காலையில் கோலம் போட்டதை ஒரு விதமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கோலங்கள்லாம் வரும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ காலையில் வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம விடிகாலையில் கோலம் போடும்போது அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறீங்க? அதனால தான், அந்த ரீசனால தான் விடிகாலில் போடுறோமா, இல்லை விடிகாலில் போடுறதுக்கு என்ன காரணம்? ரிலாக்ஸாக இருக்குது, நல்லாயிருக்கு. விடிகாலில் போடுறது மகாலட்சுமி வீட்டுக்கு வருவான்னு சொல்லி இது பண்ணுறது. விடிகாலையிலே மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எத்தனை மணிக்கு சாப்பிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு போவாங்களா? நம்ம வீட்டிலே இருப்பாங்க. வீட்டிலே இருப்பாங்க. பார்த்தீங்களா, இவங்க மட்டும் வச்சுப்பாங்களாங்க, மற்ற வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க போல இது மகாலட்சுமியை. ஓகே, உங்கள் வீட்டுக்கு அத்த வாட்டி வந்தாங்கன்னா எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, ஸோ இந்த மார்கழி மாதம் அப்படின்னும் போது நம்ம கோலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், புள்ளி வச்சு போடுறது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரங்கோலி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னும் ட்ரைகிராம் அப்படின்றதெல்லாம் நம்ம வரைவோம் இல்லையா, ஓவியர்கள்லாம் அதுவும் கோலத்தோட ஒரு இணைப்பாக வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு அது புள்ளி வச்சு போட வராது, அதனால் ரங்கோலி போடுறோம். புள்ளி வச்சு வராதுங்க, அதனால் நாங்கள் ரங்கோலிக்கு போகிறோம் அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் பக்கத்தில் ஒருத்தவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சௌமியா ஸ்ரீ. ஓகே, இவங்க சரஸ்வதி, நீங்கள் சௌமியாவா? ஓகே, ஸோ நீங்கள் என்ன கோலம் போட்டீங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? அது கோலம் போட்டாங்க. சொல்லுங்கள். இந்த கோலம் போட்டேன். இந்த கோலமா? மக்களுக்கு சொல்லுங்க, நீங்க என்ன கோலம் போட்டீங்க? ரங்கோலி. உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட. ரங்கோலி போட்டேன். ரங்கோலி. ஓகே, ஸோ ரங்கோலியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோலம் ஈஸியாக இருக்கிறது அந்த ஒரு விஷயம் தாங்க. 4 கோடு போட்டு அதில் எத்தனை சுற்று வேணால் சுற்றிக்கலாம். அதில் ஒவ்வொரு கலர் போட்டால் ரங்கோலி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சின்ன கோலம் போனாலும் போடலாம், பெருசாக காட்டணுன்னாலும் காட்டலாம். அதுக்கு ஒரே ஒரு அது விஷயம். ஆமாம், ரொம்ப பெருசாக போடுறாங்களாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கேருந்து இந்த தெரு ஃபுல்லாகவே போட்டுருவாங்க போல இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இந்த மார்கழி மாதம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த காலத்துலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷன்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த இது ஐயோ போட சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப உங்களுக்கு சஃபிகேட்டிங்காக இருக்கா, இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஃபீலாக இருக்கா? இப்போ தான் போடுறாங்க. இப்போதான் போடுறீங்க கோலமே? இப்போ தான் வீட்டில் தான் போட்டது இல்லை, சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். ஃபுல்லாக நான் போட்டது இப்போ. ஃபுல்லாக நீங்கள் போட்டது இப்போ தான். சூப்பராக போட்டிருக்கீங்களே, ஒன்றுமே போட தெரியாத போது இவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்க. இந்த கான்ஃபிடென்ட் தான் போல இருக்குது. உங்கள் அத்தை அடுத்த வாட்டி இன்னும் பெருசாக போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சேர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தையாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது இதுவும் ஒரு இணைப்பு தான். ஒரு காலையில் எழுந்து 2 பேரும் சேர்ந்து போடுற விஷயம் இருக்கு இல்லையா, அது கனெக்ட் ரொம்ப அழகாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது அந்த நீடிப்பு இன்னும் பெருகு போயிட்டே இருக்கும். இந்த ஒரு உறவு இணைப்புக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சூப்பராக இவங்களை கோலத்தையும் பார்த்துட்டோம், பேசிகிட்டு இருக்கோம் இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள். ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடி ஜிஆர்டி என்னெல்லாம் வாங்குவோம்? நெக்லஸ், செயின் எல்லாம் மேரேஜுக்கு வாங்குகிறோம். மேரேஜுக்கு பொண்ணுங்களுக்கு. ஆமாம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க நெக்லஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி ட்ராக்கில் போயிட்டாங்க. ஆனால் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வாங்கினாலாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக கோல்டில் ரொம்ப பிடிக்கும்? செயின் பிடிக்கும். செயின் பிடிக்கும். இப்போ செயின்
அதான் பிடிக்கும். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் இப்போ இருக்க அமௌண்ட்டில் நீங்கள் போடும்போது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் 1000 ரூபாயிலிருந்து தொடங்கி எவ்வளோ வேணாலும் உங்களால் வந்து சேமிக்க முடியுமோ நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம் ஜிஆர்டியில். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்தது யார் என்ன கோலம் போட்டிருக்கா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோலத்தோட உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துலேருந்து தொடர்ந்து உங்களோட பயணம் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. சூப்பராக கோலம் போட்டுகிட்டே இருக்கீங்க, கடை வேலைகளும் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளஸ் கோலமும் போட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி எவ்வளோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க? புரியல. மார்கழி மாதம் கோலம் போடுறதும் ஒரு காலையில் இருந்து அந்த முக்கியத்துவம் கொடுத்து கோலம் போட்டுட்ருக்கீங்க இல்லையா? காலையில் கடையும் வந்து பார்த்துட்ருக்கீங்க, வீட்டு வேலையும் பார்க்கணும். இவ்வளோ மத்தியில் இந்த கோலத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்கன்னு? சந்தோஷமாக தான் பார்க்குறோம். சந்தோஷமாக தான் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ ரொம்ப அதிகமாக பேசணும்னு பார்த்தா ஒரே வார்த்தையில் சந்தோஷமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. கோலம் போடுறது கம்பல்சரி. ஏன்னா மார்கழி மாதம்தான் தெய்வங்களும் தேவர்களும் வந்து வீடு வீடாக வந்து பார்ப்பாங்க. அப்போ எல்லார் வீட்டு வாசலையும் கோலம் இருக்குங்கிறக்காக தான் கலர் கோலம் மார்கழி மாதம் போடுறது. அது சந்தோஷமாக தானே செய்வோம். சந்தோஷமாக தான் தெரியும். ஸோ நம்ம கலர் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா புன்னகையோடு நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இந்த கலர் போடும், இந்த கலர் பண்ணோம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. நிறைய கவலைகள் வந்து நம்மளை விட்டு விலகுது. அந்த மாதிரி ஒரு விஷயமாக தானே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ ரொம்ப அழகாக பேசுனாங்க. சூப்பர். ஜிஆர்டி போயிருக்கீங்களா? அவர் ஜிஆர்டி என்னெல்லாம் வாங்கினீங்க? சரடு வாங்கினோம். சரடு வாங்கினீங்க, வேறு சீட்டு போட்டிருக்கோம், மாடு சீட்டு எல்லாமே பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஜிஆர்டி பற்றி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நம்பிக்கை, நாணயம், கைராசி. ஒரு தடவை போனால் திரும்ப திரும்ப போகணும்னு தோணும். ஒரு வாட்டி போனால் திரும்ப போகணும்னு தோணுதா? நல்லாயிருக்கும், கலெக்ஷன் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக வந்து சூப்பராக நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக கொடுத்துடலாம். தேங்க்யூ. வடக்கு மாட வீதி திருமுலவாயில் தெருவில் இருக்க மக்களோட தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான கோலங்களை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பர்சன்ஸ் கிட்ட தான் பேச போகிறேன். ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்மோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வர்ஷினி. வர்ஷினி, எந்த ஸ்கூல்? KVOCF ஆவடி. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th. ஓகே, ஸோ எப்போத்துலேருந்து உங்களுக்கு இந்த கோலம் போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து? 6thலேருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் கோலத்தில். ஏன்னா அம்மா போட சொல்லி நான் பார்ப்பேன். அப்புறம் 2 வருஷமாக கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் போட்டுட்டேன். ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நீங்களே ஃபுல்லாக போட்டிங்களா? செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 2 வருஷம் ஒரு கோலத்துக்கு போடுறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்வம் வந்து இருந்தாலும் பத்தாது, அதுக்கான முயற்சியும் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத அழகாக வந்து சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் ஸ்பெசிஃபிக்காக போடுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா எல்லாரும் பூ மாரி போடுறாங்க. ஒரு நாள் நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக போடுவோன்னு போட்டு நான். அதுதாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன். அதாவது பூக்கோலம் போயாச்சு, தாமரை போயாச்சு, கல்ல ஊழியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ரங்கோலியை தாண்டி இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட அடுத்த ட்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு அழகான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் கலர் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பாராட்டி தான் ஆகணும். ஸோ மார்கழி மாதம் பற்றி உங்களோட கருத்து என்ன? மார்கழி மாதத்தில் அம்மா டெய்லியும் கோலம் போடுவாங்க. அது ஏஞ்சி காலைல போடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் அப்படியே அம்மா பார்த்து காலையில் ஏஞ்சி மார்னிங் விளக்கேற்றி கோலம் போடுறது கற்றுக்கினேன். அதனால் நான் இன்றைக்கி இதை போட்டேன். அதனால் இப்படி போட்டிங்க. ஓகே, ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடி ஜிஆர்டி போன வருஷம் போனோம். போன வருஷம் போனீங்க, இந்த வருஷம் போகலையா? போகல. ஓகே, இந்த வருஷம் அடுத்தது 2024 போயிடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இப்போத்துலேருந்து நீங்கள் நிறைய செமிச்சு அம்மா கிட்ட கேட்டு வாங்கி நிறைய செமிச்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ காலேஜெல்லாம் போகும்போது நல்லா சூப்பராக வந்து ஃபிட்டாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் கோலம் போட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துட்ருக்கு. ஓகே, தேங்க்யூ. தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவகாமி.
சிவகாமி ரொம்ப அழகாக பிரைட்டாக வந்து சொல்கிறாங்க சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை மணிக்கு எழுந்து கோலம் போட்டீங்க? காலைல 5 மணிக்கு. 5 மணிக்கா? ஓகே. ஸோ 5 மணிக்கு வந்து கோலம் போட்டிருக்கீங்க. எப்போவுமே வந்து ஏன் இந்த மாதிரி பூக்கோலமாகவே சூஸ் பண்ணுறீங்க? அதாவது எனக்கு ரொம்ப தெரியும். அதான் தெரியும், இல்லை அதான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதில் எப்படி வெரைட்டி டிஃப்ரென்ஸ் காட்டலாம் அப்படின்றது தான் ஓகே. ஸோ இந்த மார்கழி மாதம் அப்படின்னும் போது ஏன் இந்த மாதிரி கோலம் போட்டு இவ்வளோ பேரை வந்து நம்ம வந்து வரவேற்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ மகாலட்சுமி உள்ளே வருவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ரோட்டில் ஏன் கோலம் போடுறோம்? வீட்டில் போட்டாலே வருவாங்களா மகாலட்சுமி? ஏன் வெளியில் வாசலில் போடுறோம்? 4 பேர் பார்க்கணுன்றதுக்காக போடுறோமா? இல்லை வாசல்ல இருந்து வரக்கூடிய அட்ராக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழிவகுப்பாக இருக்கணுன்றதுக்காக போடுறோமா? வாசல்லேருந்து இது வரணுன்ட்டு லட்சுமி வரட்டன்னு. லட்சுமி வரணும் அப்படின்றதுக்காக. ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கள். ரேஷ்மா காந்தி. ரேஷ்மா காந்தியா? ஏன்னா காந்தி பின்னாடி சேர்த்துருக்கீங்க. காந்தி ஜெயந்தி அப்போ பிறந்தனால காந்தியை சேர்த்துட்டீங்களா? நாளைக்கு ஜெயலலிதா அம்மா பிறந்தப்போ ஜெயலலிதாவை சேர்த்துப்பீங்களா? இது என்ன புதுசாக இருக்குது? ஏங்க லாஜிக்காக ஒரு வேலைலாம் காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு காந்தி பேரை வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்தியாவோட அமௌண்ட்லேயே இருப்பார், அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க சேர்த்துருப்பாங்க உங்களை. ஓகேவா? பேர் வைக்கும்போது காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்களா என்ன காந்தி இன்னும் பேர் வச்சுருக்காங்க? கேட்டிருக்காங்க. எங்கள் தாத்தா வச்சார். எங்கள் தாத்தா பேரும் பாலகாந்தி, அதனால் என் பேர் தாத்தா மோகன். மோகன் காந்தி இல்லையா அப்பா பேர்? ஏன் உங்கள் தாத்தா அப்பாவுக்கு மட்டும் வைக்கலன்னு கேட்கலையா? கேட்கலையா? ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா காந்தி அப்படின்னும் போது தாத்தாவுக்கு வந்து பேத்தி வந்து காந்தி இறந்தப்போ பிறந்தப்போ வந்து இவங்களும் பிறந்திருக்காங்க அப்படின்றனால காந்தின்னு கூட சேர்த்து வச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்கழி மாதத்தில் கோலம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அதுவும் மார்கழி மாதத்தில் போடுறது எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்கழி மாதத்தில் போட்டால் ரொம்ப நல்லது, பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, அதனால் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை நம்ம அப்பப்போ கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். என்ன வாங்கினீங்க? அம்மாவுக்கு கம்பல் வாங்கினேன். ஓகே. உங்களுக்கு என்ன வாங்கினீங்க? எனக்கு எதுவும் வாங்கினேன். உங்களுக்கு எதுவும் வாங்கலையா? ஓகே. ஸோ தொடர்ந்து வந்து ஆவடி ஜிஆர்டிக்கு போங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்காக தேவைக்காக தான் அவங்க அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ இப்போத்துலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கைக்கு வர அமௌண்ட்டெல்லாம் வச்சு சேர்த்து வச்சு மாதம் ஒரு 1000 ரூபாய் வந்து ஜிஆர்டியில் போட்டு நீங்கள் சேமித்து வச்சா கூட உங்கள் ஃப்யூச்சருக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமும் இல்லாமல் கடனும் இல்லாமல் உங்களால் வந்து நகையை வந்து சேமித்து வச்சுக்க முடியும். சரியா? தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. சரியா? தேங்க்யூ. ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம அம்மா கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயந்திங்களா? ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம நிறைய குழந்தைங்க ஸ்கூல் பசங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிட்ட நம்ம எல்லாருமே வந்து பேசியிருக்கோம். மார்கழி மாதம் கோலம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியத்துவம்? அது உடம்புக்கும் உள்ள இதுக்கு கை கால் நல்லா இருக்கிறதுக்காக, மனசு இதுவாக இருக்கிறதுக்காக, தெளிவாக இருக்கிறதுக்காக மார்கழி மாதம் ஃபுல்லாக டெய்லி காலைல எழுந்து குளிச்சுட்டு கோலம் போட்டு விளக்கு வச்சா நல்லது. அதாவது ரொம்ப அழகான தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கும் மனதுக்கும் தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆவடி ஜிஆர்டி போய் ஆரோக்கியமாக இருக்கும். எப்போவுமே டெய்லி காலைல தண்ணி ஊற்றிக்கின்னு இது மாதிரி செய்தோம்னா நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எதுவும் சோம்பல் இருக்காது உடம்பு. நம்ம டெய்லி இது மாதிரி இருக்கணும், ஏன்னா அது கண்டினியூவாக இருக்கும். சோம்பேறியாக இருக்கிறவங்க கூட சுறுசுறுப்பாகிடுவாங்க. சோம்பேறியாக இருக்கவங்க கூட சுறுசுறுப்பாகிடுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இவங்களும் வந்து நிறைய பேரை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. காலையில் எழுந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இன்னும் அதில் வந்து வேலை செய்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கும் எக்ஸசைஸ், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புத்துணர்ச்சி நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. டிவி பார்த்துன்னு இருந்தால் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்காது. இது மாதிரி ஏதாவது வேலை செய்தால் தான். இப்போ தான் மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் எதுவும் உடம்புக்கு எல்லாம் வியாதி தான் வருது. எல்லாம் நிறையா அம்மிக்கல்லாம் அரைக்கிறது இல்லை, ஆட்டுக்கல்ல இது பண்ணுறதில்ல. அந்த பாரம்பரிய மறந்துட்டாங்க. இப்போ அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்தால் வீட்டில் செய்யலாம். வீடு பெருக்கிறது, அதுக்கட ஒரு ஆள் வச்சிடுறாங்க பெருக்கிறதுக்கட. ஓகே. ரொம்ப அழகாக வந்து சூப்பராக நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா?
போயிருக்கேன் சார். ஓகே, ஸோ போங்க, நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக வருஷம் ஜனவரிலேருந்து போடுறேன்னு இருக்கேன். போடுறேன்னு இருக்கீங்க. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக தான் ஜிஆர்டி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, லேடிஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. சரியா? தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பூங்கொடி. பூங்கொடி. ஓகே, பேரே வந்து ரொம்ப அழகாக உள்ளேருந்து வருது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்கழி மாதம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? மார்கழி மாதம் ஆண்டாளோடது, பெருமாளோடது. அதனால் காலையில் எப்போவுமே எழுந்து கோலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கோயில் வழிபாடு பண்ணுவோம். கோயில் வழிபாடு பண்ணுவீங்க. அதை தாண்டி ஆமாம், பெருமாள் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு எல்லாத்தையும் போயிட்டு திருப்பாவை, ஆண்டாளோட திருப்பாவை புக்கு எடுத்து படிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு ஒரு 6:30 வரைக்கும் எங்கள் இது முடிச்சுட்டு அப்புறம் ரொட்டீன் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரொட்டீன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். கலைவாணி. கலைவாணி. ஓகே, பேர்லேயே ஒரு கலை இருக்குது, ரொம்ப அழகாக வந்து. ஸோ அதனால் வந்து ஈஸியாக உங்களுக்கு கோலம் வரும் அப்படின்றதுல ஒரு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் போய் வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது பண்ணுறதால என்ன நன்மைகள் நடக்குது? ஸ்பெசிஃபிக்காக எல்லா மாதமும் நம்ம கோயிலுக்கு போக தான் போகிறோம், எல்லா மாதமும் நம்ம வந்து நினைச்சா கோலம் போட தான் போகிறோம். மனசுக்கு ஆத்ம திருப்தி, உடம்பும் கொஞ்சம் நல்ல பவர் மாதிரி இருக்கும். உடம்புக்கும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றது. அந்த பொல்யூஷனுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அந்த 1 மந்த் நம்ம சுவாசிக்கிற இது வந்து நல்ல. ஸோ அந்த 1 மந்த் சுவாசிக்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவை ஏற்படுத்தும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீயா? ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே போடுவேன். சின்ன வயசுலேருந்தே போட்டுட்ருக்கீங்களா? ஓகே, ரொம்ப அழகாக வந்து கோலம் போடும்போது சின்ன வயசுலேருந்தே போடுறேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடு, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் தாண்டி மார்கழி மாதம்ல நம்ம வந்து கோலம் போடுறது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த குளிரில் நம்ம எழுந்து போடணும் அப்படின்றதெல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கெலாம் எழுந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்து ரொம்ப டைமிங் வந்து பாராகி போச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? குளிர் ரொம்ப அதிகம். இப்போ எங்கே வேலைக்கு போயிட்டு வந்து எழுந்து செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போகுது. ஆனால் காலைல எழுந்து போட்டால் காலைல அந்த ரேஸ் வந்து ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. காலைல கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும். அதாவது காலையில் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேலையாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்கிறதுல இது ஒரு வேலையா அப்படின்ற ஒரு விஷயம் வரனால அவங்களால வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள். ஜிஆர்டி கோசமே இப்போ நாங்கள் எழுந்து முக்கியமாக போடுற மாதிரி இருக்கோம். இதனுடைய இது எங்களுக்கு ரொம்ப, அதாவது ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த மார்கழி மாதத்தில் கோலமாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து கொலு விஷயத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுல ஜிஆர்டி எப்போவுமே முன் உதாரணமாக வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்கரேஜ் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கோசம் நாங்களும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக வந்து சூப்பராக பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜிஆர்டி போயிருக்கீங்க இல்லையா? வாங்கினீங்க வளையல், செயின் எல்லாம். நீங்கள் செயின். நீங்கள் நெக்லஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஜிஆர்டியை பொறுத்தி ஆவடியிலே இருக்குது. ஸோ போய் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 2024 வந்திருக்கு. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸை வந்து அள்ளிக்கிட்டு வரலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து இவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். நிறைய விஷயங்களும் இவங்களும் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக இவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கோலங்கள் எல்லாமே போட்டு அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த வகையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கோலத்தில் வந்து முக்கியத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதை தாண்டி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பானுமதி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள். மார்கழி மாதம் காலையில் எழுந்து கோலம் போட்டால் வீட்டுக்கு, குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது.
மகாலட்சுமி வந்த மாதிரி காலையில் எழுந்து 5 மணிக்கெல்லாம் கோலத்தை போடுறது குடும்பத்துக்கு நல்லது. மகாலட்சுமி உள்ள வந்து குடும்பத்துக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், உண்மை. ஓகேவா? டெய்லி காலையில் எழுந்து கோலம் போட்டாவா அதுவே மகாலட்சுமி வந்த மாதிரி அர்த்தம். இந்த மார்கழி மாதம் இன்னும் பிரமாதமாக பெருமாளுக்கு உகந்த நாள், நல்லா போடுவாங்க. ஆமாம், சொல்லுமா, நீ சொல்லு. ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுகன்யா. சுகன்யா. ஓகே. உங்கள் பையனா? நந்தீஷ். நந்தீஷா? சர்வேஷ். நந்தீஷ் சர்வேஷ். ஓகே. ரெண்டு பேரும் அழகாக வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு? ஒன்றும் சப்போர்ட் பண்ணல, தூங்கிட்டாங்க. இல்லை அதுக்காக என்னன்னா, இப்போ குழந்தை வச்சுக்கிட்டு நம்ம காலையில் எழுந்து நம்ம கோலம் போடுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் தான் இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த மார்கழி மாதத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி குழந்தையும் தாண்டி நம்ம இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த முக்கியத்துவம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு இந்த மார்கழி மாதம் வந்து பெருமாளுக்கு உகந்தது, எல்லாரும் போடுவாங்க, அதனால நம்மளும் போடணும், போட்டுட்ருக்கேன். அதனால நீங்களும் போட்டுக்கிறீங்க. ஓகே. ஹாய்டா. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பிரமிளா. ஓகே. நீங்கள் வந்து கோலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இந்த கோலங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க இல்லையா? அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காரணம் வந்து மார்கழி மாதத்தில் என்ன கோலம் போட்டால் அது வந்து ரொம்ப வந்து உகர்ந்ததாக இருக்கும்? புள்ளி வச்சு போட்டால் உகர்ந்ததா, இல்லை ரங்கோலி போட்டால் உகர்ந்ததா? எது வந்து நன்மையை தரும்? ரெண்டுமே நல்லது தான். ஆனால் புள்ளி வச்சு போடணுன்னா அது ரொம்ப யோசித்து தான் போடணும். ஒரு புள்ளி தப்பாகிடுச்சுன்னா கூட அந்த கோலமே ஸ்பாயில் ஆகிடுங்க. ரங்கோலி கோலம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம், எப்படியாச்சும் கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி வேறு டிசைன் மாற்றிடலாம் அதை. அதனால் புள்ளி வச்சு கோலம் தான் ரொம்ப கஷ்டம். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அது கொஞ்சம் நேரம் செய்கிற மாதிரி இருக்கும், அது அவ்வளோதாங்க. அது அப்போல்லாம் வந்து நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்களே, இந்த புள்ளி வச்சு இப்படி எப்படி போடுறது, அந்த மாதிரிலாம் வந்து பல நோட் புக்குகள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து விற்றுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இப்போல்லாம் வந்து அதுக்கு இல்லை அப்படின்றது ஒரு சர்வேவே சொல்லுது. பிகாஸ் ஆஃப் எல்லாருமே உறைஞ்சிடுறாங்க, ஒட்டத்தில் போட்டு கலர் அடிச்சு விட்டுறாங்க. யூடியூப்பில் போட்டால் இப்போ ஆயிரக்கணக்கான கோலம் வருதுப்பா, அதில் வருது. அதனால் அப்படியே அப்போ அந்த டைமில் பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. நாங்கள்லாம் நோட்டு இன்னும் கூட வச்சுருக்கேன். நான் ஒரு 20 வருஷத்து நோட்டு என்கிட்ட இன்னமும் இருக்குது. பாரம்பரியமான 20 வருஷத்துக்கு நோட்டு, அதாவது 2 டிக்கெட் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களோட நோட் புக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் யூடியூப்பில் போடுங்க. உங்களை பார்த்து உங்கள் கோலம் உங்களோட டிசைன்ஸ் வந்து 4 பேர் வந்து வேறு எங்கேயாச்சும் போட்டு அது உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்கழி மாதத்தை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடி ஜிஆர்டி போயிருக்கோம். ஜிஆர்டின்னு அப்படியே மனசு ஃபுல்லாக பொங்குது, அப்படியே ஜாலியாக. பக்கத்துலேயே வந்துடுச்சு. நாங்கள் புருஷோக்கம் போய் வாங்குவோம். இப்போ வந்து எங்களுக்கு ஆவடி பக்கம் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா வேணும்னாலும் டக்குன்னு போய் வாங்கிடுவேன். டக்குன்னு போய் வாங்கிடுவீங்க. நீங்கள்? நான் இந்த செயின் அங்கே தான் வாங்கினேன். செயின் அங்கே தான் வாங்கினீங்களா? அடுத்தது என்ன பிளான்? அது சரடு வாங்கலான் இருக்கேன். சரடு வாங்கலான் இருக்கீங்க. ஓகே. பாப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா போல பேசுறதுக்கு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஜிஆர்டியில் நீங்கள் என்ன? என்னோட 90% நகை ஜிஆர்டியில் வாங்கினேங்க. 90% நகை ஜிஆர்டியில் தான் வாங்கினீங்களா? அப்போ அந்த 10% சின்ன சின்ன மோதிரம், ரிங்கு, அது டக்குன்னு இப்போ ஆவடியில் வந்ததால் கொஞ்சம் இதுவாச்சு. அதுக்கு முன்னாடி அந்த மோதிரத்துக்காக அவ்வளோ தொலை போனோமான்னு யோசிப்போம் நாங்கள். அதனால தான் இப்போது இனிமேல் வாங்குறதெல்லாம் அங்கே தான் வாங்குறோம் நாங்கள். அதாவது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் வாங்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் பொழுது இப்போ பக்கத்துலேயே வந்தனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே போய் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக பதிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ரொம்ப அழகாக இவ்வளோ தூரம் வந்து ஒரு குழந்தையும் வச்சுக்கிட்டு டாஸ்க்காக வச்சுட்டு இந்த மார்கழி மாதத்தை இன்னும் வந்து நீங்கள் சிறப்பிச்சுட்டு தான் இருக்கீங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி இதே ஒரு புன்னகையோட சந்தோஷத்தோடு உங்களை மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் இந்த திருமலை வாயில் மக்களோட நம்ம வந்து பயணத்தை தொடங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேங்கே நிற்கிது. ஸோ நான் வந்து சென்டராக நிற்கிறேன். இவங்களோட நான் என்ன பாடுபட போகிறேன் அப்படின்றத ஃபைனலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நாகவல்லி. நாகவல்லி. அடடா, எடுத்த உடனே அப்படியே வந்து பயங்கரமாக நாகவல்லி அப்படின்னோடனே நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது. காலையில் எல்லாம் கோலம் போட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் பேசும்போது பேர் சொல்கிறதுக்கு
ஆமாப்பா அப்படின்றாங்க. நம்மளுக்கும் ஃபுல்லுன்னு ஆயிடுது. இப்போ தான் கொஞ்சம் பூஸ்ட் ஏறி இருக்கு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், மார்கழி மாதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் உருவாக்கப்பட்டது? மார்கழி வந்து பெண்களுக்காக உருவான ஒரு இதுதான். இது வந்து ஆண்டாள் பாட்டு பாடினா இன்னும் ரொம்ப விசேஷம். இந்த கோலம் போடுறதுனால நம்மளோட எலும்புக்கு ரொம்ப நல்லது. இதோட காற்று வந்து நம்ம 5:30லேருந்து 6க்குள்ளே வர்ற அந்த காற்று வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு உண்டான எனர்ஜி கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பொம்பளைங்களை சொன்னால் கோலம் போட மாட்டாங்க. நீ இதை சொல்லி சொன்னால் கோலம் போட மாட்டாங்க அப்படி இல்லை. இப்போ நம்மளே ஒரு வேலையை செய்யணும், செய்ய மாட்டோம். ஓகே, எனர்ஜி இருக்குன்னு சொன்னால் யாருன்னா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. மார்கழி கோலம் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதனால தான் கோலம் போடுறாங்க. ஆனால் அதில் இருக்கிற வந்து இயற்கை மருத்துவ முறை ஃபுல்லாக அதில் இருக்குது. அதில் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ரொம்ப அழகு, ரொம்ப சந்தோஷம். சூப்பராக ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். கோமதி. கோமதி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், மார்கழி மாதம் அப்படின்றதுல வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி உருவாக்கும்னு சொன்னாங்கல்ல, உங்களோட கருத்து என்ன? எனக்கு அது பற்றிலாம் தெரியாது. இது மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து கோலம் போட்டால் நல்லது அப்படின்னு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்க. சொல்கிறது வழக்கமாக சொல்கிறது பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். அது எனர்ஜியாக இருக்கும். காலையில் எழுந்து கோலம் போட்டு எல்லாமே ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி தான். எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஓகே, சந்தோஷம். உங்கள் பேர் சொல்லுங்க மாவா. வித்யா. வித்யாவா? விஜயாவா? ஓகே, நான் அந்த அப்பயே வித்யான்னு பேர் வச்சிட்டாங்களோன்னு நினச்சேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி உருவாக்கும்னாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுன்னாங்க. நீங்கள் உங்களோட மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது வீட்டுக்கு லட்சுமி கலாசமாக இருக்கும். இருக்கும். நல்லா காலைல எழுந்து கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சா நல்லது. விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னுவாங்க. அதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து அவ்வளோ. இதுதான் என்னோட கருத்து. இதுக்கப்புறம் நீ எந்த கருத்தையும் என்கிட்ட கேட்காத அப்படின்ட்டாங்க. ஓகே, வந்தப்போவும் வணக்கங்க்கா. உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவப்பிரியா. சிவப்பிரியாவா? ஓகே, நீங்கள் கோலம் போட்டிங்களா காலையிலேருந்து? காலையில இருந்து கோலம் போட்டேன். உண்மையாக போட்டிங்களா? உண்மையாக போட்டேன். உண்மையாக போட்டீங்க. கேட்குறீங்க? ஓகே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கீங்களே, அதனால கேட்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே வந்து அவங்களோட கருத்து சொன்னாங்க. உங்களோட கருத்து என்ன? காலையில் இந்த மார்கழி மாதம் வந்து ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஆக்சிடென்ட்டா? ஆக்சிஜனா? ஓகே, ஓட்டோடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம குனிஞ்சு கோலம் போகிறதுனால நம்ம உடம்புக்கு நல்லா எக்ஸசைஸாக இருக்கும். கண் பார்வை வந்து நம்மளுக்கு கூர்மையாக இருக்கும். நல்லா இப்படி பார்த்து பேசுறதுக்கு புதுசாக இருக்கே, கண் பார்வை கூர்மையாக இருக்குமா? ஓகே, ஸோ பாவம் நிறைய டாக்டர்ஸ்லாம் ஓப்பன் ஐ ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. மார்கழி மாதத்தில் கோலம் போட்டால் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பேர்? கோமதி மரகதம். கோமதியா மரகதமா? கோமதி மரகதமா? ஓகே, 2 பேரா? சரி, ரைட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கருத்து என்ன? அவங்க கூர்மையாக இருக்கும். நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க? இப்போ வந்து காலையில் 4 to 6 வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. எல்லா மாதத்துலேயும் தமிழ் மாதத்தில் அந்த டைமில் யாரும் கோலம் போட போகிறது இல்லை. ஆனால் வந்து மார்கழி மாதம்னா எல்லா வீட்லேயும் வந்து காலையில் குளித்து 4 to 6க்குள்ளே கோலம் போட்டு விளக்கேற்றி கடவுளை வந்து வீட்டுக்கு வருகன்னு வர வைப்பாங்க. அது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறோமா, கைக்கு காலுக்கு எல்லா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புமே வந்து நல்லா வேலை செய்யும். அதுக்காக தான் காலையில் எந்திரிச்சு கோலம் போடணும் அப்படின்ட்டு. மார்கழி ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புமே சேர்ந்து காலையில் வேலை செய்யுமா. ஸோ அதனால் வந்து மார்கழி மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறுப்பும் சேர்ந்து வேலை செய்யும். இவங்க அழகாக வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களோட வந்து இந்த நாளை வந்து நான் பார்த்ததுலேயும் உங்ககிட்ட பேசுனதுலேயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆவடி ஜிஆர்டிலாம் போயிருக்கீங்களா? இதுக்கு மட்டும் எல்லாம் கோரஸாக வருது பயங்கரமாக. எல்லாருக்கும் ஒரே பதில் தான். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோலம், மார்கழி, அப்புறம் அது இதுன்னு கேட்டுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆவடி ஜிஆர்டின்னு எல்லாம் கோல்டுன்னு அப்படியே பிரைட் ஆகிடுது ஃபேஸு. மைக் இருக்குமா? எப்பவுமே அங்கே தான் போறீங்க? எப்பயுமே அங்கே தான் போவோம். என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்களுக்குமே அங்கே தான் நகை வாங்கணும். அங்கே தான் நகை வாங்கினீங்களா? அங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே தான் நகை வாங்கினீங்களா? ஓகே, ஃபைன். அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே வந்தனால எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக, அதாவது இப்போது நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டோம் இல்லையா, ஒரு சின்ன பொருள் வாங்கினோன்னா கூட நாங்கள் அவ்வளோ தூரம் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அதை வெயிட் பண்ணி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ பக்கத்துலேயே
வந்தனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன பொருள்னாலும் போய் வாங்கிடுறோம் அப்படின்றது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2024 நீங்கள் எவ்வளோ ஜிஆர்டிலாம் சேர்த்து வச்சுக்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் வந்து ஒரு பெரிய நகைப்பெட்டியே உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 இந்த நிகழ்ச்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா திருமலை வாயிலில் இருக்க மக்களை தான் ஃபுல்லாக சந்திச்சுட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய புது விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் இவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜமுனா. ஓகே ஜமுனாம்மா, நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களோட ஸ்பெசிஃபிக்கான கருத்து என்ன? மார்கழி மாதம் வந்து கோயில் ஸ்தலங்களில் விசேஷமாக இருக்கும். சாமி பாட்டெலாம் பாடுவாங்க. வீட்டில் இருக்கவங்க வீட்டில் வேலை பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்புறம் கோயிலுக்கு போவாங்க, கோலம் போடுவாங்க. சாமியெல்லாம் பார்த்துட்டு 4 பேர்கிட்ட நல்லது இது விஷயம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கின்னு வருவோம். அவ்வளோதான். ஓகே, உங்கள் பேருமா? உங்கள் பேர்? சிவகாமி. ஓகே, உங்களோட கருத்து என்ன? இப்போ இருக்க மார்கழி மாதம் வந்து தொடர்ந்து இதை பயணிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லதா, இல்லை வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? மார்கழி மாதம் வந்து ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த நாளில் வந்து சாமி இந்த மாதிரி கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி விசேஷ நாளில் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. அதுமாரி வீட்டுக்கு ஒரு நல்ல இதுவும் நடக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி இதனால போடுவாங்க. ஓகே, ஆவடி போயிருக்கீங்களா ஜிஆர்டிக்கு? இல்லை. ஏன் போல? இல்லை, நான் இப்போ தான் கல்யாணம் ஆகி புதுசாக வந்திருக்கேன். இப்போ தான் கல்யாணம் ஆகி புதுசாக வந்திருக்கீங்களா? இந்த ஏரியாவில் நிறைய பேர் கல்யாணம் ஆகி புதுசாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆவடி ஜிஆர்டியும் வந்து புதுசாக தான் வந்திருக்கு. நான் பல வருஷமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸும் புதுசாக வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து வீட்டில் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கீங்க இல்லையா, ஹஸ்பண்டையும் மாமியாரும் கூப்பிட்டு இன்னும் டப்புன்னு போயிட்டு எவ்வளோ கலெக்ஷன் பண்ண முடியுமோ கலெக்ஷன் பண்ணிவிட்டு நகையோட வந்துடுங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் போயிருக்கீங்களா ஜிஆர்டி? என் பையன் கல்யாணத்துக்கு 22 ஜூன் மாதம் போய் நகை எடுத்துகிட்டு வந்தேன். டேட்டோட உன்னிப்பாக சொல்கிறாங்க. இன்வாய்ஸை நீங்கள் செக் பண்ண வேணாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமாக வந்து டேட்டாக சொல்கிறாங்க. ரொம்ப அழகுமா. ஸோ சூப்பர். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஜிஆர்டிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆவடியை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே இருக்குது, எங்கேயுமே போகணுன்னு அவசியமே இல்லை. அடுத்து என் சின்ன பிள்ளை கல்யாணத்துக்கும் அங்கே தான் நகை வாங்குவோம். அங்கே தான் நகை வாங்க போகிறீங்களா? ஓகே, சூப்பர். அடுத்தது சின்ன பிள்ளை கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்காங்க. நகை வாங்கிறதுக்கு ஜிஆர்டி தான் வர போகிறாங்க. ஆவடியில் இருக்கவங்க எல்லாருமே இவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ உங்களால் பெனிஃபிட்டாக பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அம்மாவுக்கு. ஓகேவாம்மா? சொல்லியாச்சு. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆவடிக்கு போங்க. ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய வந்து பாருங்கள். நிறைய புதுமையான நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்திருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் கியர்ஸ். ஓகே, 2024 நம்மளுக்கான வருஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப்போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி.